ஹலோ கைஸ், ஆர்ஓடி ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் ரீசெண்டாக இன்றைக்கி இரும்பு கடைக்கு போயிருந்தபோது அக்கா ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க தம்பி எதுவும் இல்லை, ஆனால் அந்த ஒரு நோக்கியா ஃபோன் இருந்துச்சு, உனக்கு தேவைப்படும்னா எடுத்துக்கோ அப்படின்னாங்க. இந்த நோக்கியா ஃபோன் இருந்துச்சு, உனக்கு தேவைப்படும்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பேக் பேனல் பேட்ரி ரெண்டுமே நம்மக்கிட்ட இல்லை. இது நோக்கியா 105 மொபைல் தான். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மேலும் நல்ல வீடியோஸ் நல்லா போட முடியும். ஸோ இது ஒரு சயான் கலர் 105 மொபைல் நோக்கியாவில். இது ஒரு காமன் மாடல், எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏன் நிறைய பேர் யூஸ் கூட பண்ணி பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஒன்லி ஒன் சிம் மாடல் தான். ஸோ அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க 30 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு போப்பா தம்பி அப்படின்ட்டு இருந்தாங்க. நானும் அந்த 30 ரூபா கொடுத்து இந்த ஃபோனை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். சரி, இதை நம்ம சரி பண்ணி விற்று இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பெருசாக ஸ்க்ராச்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. நான் ஆரம்பத்தில் இது என்ன நினச்சேன்னா டைப்-சி போர்ட்டுன்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் அந்த ஷேப்பில் இருக்கவும் நான் டைப்-சி போர்ட் எடுத்து உள்ளே சொல்லி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இது நார்மல் போர்ட்டு தானே. இதில் கேமரா கிடையாது, உங்களுக்கு மெமரி கார்டு ஆக்சஸ் கிடையாது, இதில் எதுவுமே கிடையாது. ஃபோன் பேசிக்கலாம். இதில் பில்டின் எஃப்எம் இருக்குது, நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சில கேம்ஸோட லோடிங் ஆகி வரும், அவ்வளோதான். இதில் வேறு சிம்பிளாக 3.5 ஜாக்கு, ஒரு மைக்ரோ யூஎஸ்பி, ஒரு ஃப்ளாஷ் லைட்டு. பின்ஸோட கண்டிஷனுமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு BL5C பேட்ரி தான் வரும். இது எந்த காம்ப்ளிகேட்டடான பேட்ரியும் இதுக்கு கிடையாது, BL5C பேட்ரி ஒன்லி தான். ஸோ நோக்கியா பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம். நோக்கியா அடுத்தடுத்து வர மாடல்லலாம் BL5C தான் கொடுத்துட்ருந்தான். ஆனால் அது மைக்ரோசாஃப்ட் மொபைல் தான். இது நோக்கியாவோட ஒரிஜினல் 105 கிடையாது, மைக்ரோசாஃப்டோட 105 தான். மேட் இன் வியட்நாம்னு போட்டிருக்கு. மைக்ரோசாஃப்ட் மொபைல்ஸ் மோஸ்ட்டாக வியட்நாமில் தான் பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு மாடல் தான் இதுவும். அப்போ இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃபோனாக இருந்துச்சு. அப்போ யாருமே பெருசாக நெட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு வயசானவங்களுக்கு ஏற்ற நல்ல ஃபோன் தான். அப்புறம் ஒரு செகண்ட்ரி ஃபோனுக்கு நான் கன்சிடர் பண்ணுவேன். பேட்ரி லைஃப் ரொம்ப நேரம் நிற்கும், அந்த மாதிரி தான். நான் இந்த மாடல் ஒன்று வச்சுருந்தேன், ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட BL5C பேட்ரி ஒன்று இருக்குது. ஓகே, ஒரிஜினல் பேட்ரி தான். பட் இருந்தாலும் நான் அந்த கவர் போயிடுச்சு, தண்ணி ஊறி. ஆனால் அந்த கவருக்கு வேறு பேப்பர் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த கவர்லாம் போட்டால் என்னடா ஆகும் அப்படின்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது கிரவுண்டு. இந்த கவர் இல்லாமல் உள்ளே இருக்க மெட்டல் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா பேட்ரி ஒன்று பொசுங்கிறதுக்கு, BMS போகிறதுக்கு, பேட்ரி சுத்தமாக டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கவர் ரொம்ப முக்கியம். ஸோ அது போட்டிருக்கணும், அதனால தான் இந்த பேப்பர் சுற்றி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு சேஃபாக இருக்குது. ஸோ எனக்கு இது ஆன் ஆயிரம் தான் நினைக்கிறேன். ஓகே, போட்டு பார்க்கலாம். போட்டேன், ஆன் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது, சவுண்டெல்லாம் கேட்குது. இது நிறைய பேரோட நாஸ்டாலஜிக் டிவைஸாக இருக்கும். இந்த வால்பேப்பரு, மெனு பூட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக இதில் என்ன ப்ராப்ளம்னு தூக்கி போட்டிருப்பான்னு தெரில சரியா. பார்த்திங்கன்னா கான்டாக்ட்ஸ் இருக்குது. அப்போ என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு கால் ரிஜிஸ்டரு, ஒரு கான்டாக்ட்ஸு, ஒரு மெசேஜு, செட்டிங்ஸு, அலாம் கிளாக்கு, FM ரேடியோ, எக்ஸ்ட்ராஸு, கேம்ஸ்குள்ளே என்னென்ன கேம் இருக்குது, ஸ்னேக் இருக்குது, அவளோட தலைவை ஏறக்கு மட்டுமே. ஸ்னேக் கேம்லாம் இருக்குது. ஸோ ஸ்னேக் கேம் விளாண்ட நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க கைஸ். பார்த்திங்கன்னா வேறு என்ன கேம் இருக்குது, பபுள் பிளாஸ்ட், பஞ்சாப்பு பை, மொத்தம் எத்தனை கேம் கொடுத்துருவான், மொத்தம் 6 கேம் கொடுத்துருவாப்புல.
அதில் 2 கிராம் ஃப்ரீ. 4 மைக்ரோசாஃப்ட்டுக்காரன் இப்படி தான் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச விஷயம். மைக்ரோசாஃப்ட்டு லாவா கால்குலேட்டர் இருக்குது, ரிமைண்டர் இருக்குது, கேலண்டரு, ஃப்ளாஷ் லைட் ஒர்க் ஆகும். பார்ப்போம். ஃப்ளாஷ் லைட் ஆல்சோ ஒர்க்கிங். கேலண்டர் இருக்குது. இதே ஒரு சில ஃபோனில் வந்து சைனா வெர்ஷனில் வந்து சைனீஸ் கேலண்டர் இருக்கும். நம்ம ஊர் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் இருக்கும். ஆனால் அந்த வெர்ஷன் இதில் பிளாக் கலரில் இருக்கும், அதில் இருக்கும். பட் இதில் நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருந்தானுங்க. நைஸ். செட்டிங்ஸும் ரொம்ப பேசிக்கான செட்டிங்ஸ். எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு நோக்கியா டோனை இப்போ நான் போட போகிறேன். அவளோட 30 ரூபாய்க்கு அந்த ஃபோன் கிடைக்காது. நல்ல விஷயம் தான். டிஸ்பிளே செட்டிங்ஸ், பிளாக் லைட்டு, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட கிடையாது. அப்போ ஒரே பிரைட்னஸ் தான். இது இப்போ 1500 2000 வரைக்கும் விற்றுட்டு இருந்தாங்க. ஓகே இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அப்போ இருந்து 1500 2000 ரூபாய்க்கு இந்த கொரியன் செட்டு சைனா செட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா G5லாம் 5 சிம்மு மாசாக போட்டு நான் விளாட்லாம். மெமரி கார்டு போட்டு நீங்கள் வீடியோ கூட பார்த்துக்கலாம். படம் தமிழ் படங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து அதில் டிவி பார்க்குற மாதிரிலாம் கொண்டு வந்தான் 1500 ரூபாய்க்கு. நோக்கியா அப்போயே ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டு இருந்தான். என்ன பண்ணுறது, இவன் எங்கே செஞ்சு போனா. அந்த ஆண்ட்ராய்டு வந்தப்போ அதுக்கு உடனே எல்லாம் மாறுறாங்களா, நானும் மாறி இருக்கணும். நான் மாற மாட்டேன், நான் வந்து சிம்பியான்லேயே தான் இருப்பேன். அப்புறம் மைக்ரோசாஃப்டோட சேர்ந்து மண்ணா போயிட்டான். இப்போ நோக்கியாங்கிற கம்பெனியே கிடையாது. ஆக்சுவலாக HMD தான் இருக்குது. நோக்கியாங்கிற கம்பெனி மாறி இப்போ வந்து அதோட எம்ப்ளாயீஸே வந்து நோக்கியா வாங்கி இப்போ HMD அப்படின்னு பேரை மாற்றி விற்றுட்ருக்காங்க. HMD இப்போ நல்லா போகுது. உண்மை சொல்லணுன்னா பொழைச்சிக்க தெரிஞ்ச பிள்ளை. கீபேடாக இருந்தாலும் UPI ஆப்ஷன் இருக்குது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து சம்பாரிச்சிட்ருக்கா. ஸோ அவ்வளோதான். இதை அடுத்த வீடியோவில் நான் இது என்ன எவ்வளோ ப்ராஃபிட் ஆகுது, இதுக்கு பேக் பேனல் கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணி ஒரு பெல் ஐகான் பக்கத்தில் இருக்கும், தட்டி விட்ருங்க. பாய்.